வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டீம்ஸ். நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் யூனிட் 8ல் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் 10 கொஷின்ஸ், அப்புறம் அந்த ஆன்சரோட விளக்கம், அப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ்க்கான விளக்கமாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சியாக பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் கோரி 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 76 நாட்கள் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்ற கோரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கரலிங்கனார். யார்? சங்கரலிங்கனார். இவர் பார்த்தோம் அப்படின்னா 1956 ஜூலை 27லேருந்து 1956 ஜூலை 27லேருந்து அவங்களே 76 நாட்கள்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதே 1956 அக்டோபர் 13 வரைக்கும், அதாவது அக்டோபர் 13ஆவது நாள் தன்னுடைய 79வது வயசுல இறந்திருப்பாரு. ஸோ 76 நாட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க. இவர் மொத்தம் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்ற கோரிக்கை இல்லாமல் மொத்தம் 12 அம்ச கோரிக்கைக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 79வது வயசுல 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த கோரிக்கை பார்த்தோம் அப்படின்னா 1969 அண்ணா சிஎம்மாக இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெட்ராஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து திருப்பூர் குமரன் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும் 1932 நடைபெற்ற போராட்டத்தில் கைகளில் கொடிகளை ஏந்திய வண்ணம் என்ன பண்ணியிருப்பாரு, உயிரை விட்டுருப்பாரு. அதனால கொடிக்காத்த குமரன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மாப்போசி நமக்கு தெரியும், மாப்போ சிவஞானம் சிலம்பின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வடக்கெல்லை தெற்கெல்லை போராட்டத்திற்காக போராடியிருப்பாரு. மாலவன் குன்று போனால் என்ன, வேலவன் குன்றாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திருப்பதி அவங்க எடுத்துக்கிட்டாங்க, திருத்தணியாச்சும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி, பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய சுதேசிமித்திரன் இதழை தொடங்கினவர் யாரு? அதாவது பாரதியார் ஆசிரியராக பணியாற்றின சுதேசிமித்திரன், பாரதியார் இந்தியா, விஜயா போன்ற இதழ்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாரு, ஆசிரியராக பணியாற்றியிருப்பாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுதேசிமித்திரன் இதழை தொடங்கினது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர். யாரு? சுப்பிரமணிய ஐயர். வஉசி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ எஸ்எஸ் லாவா எஸ்எஸ் காலியா, அதாவது சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எஸ்எஸ் லாவா எஸ்எஸ் காலியா அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பல்களை வாங்கி தூத்துக்குடி டு கொழும்புக்கு விட்டுருப்பாரு. அதாவது ஒரு ஷேர் வந்து 25 rupees அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 40,000 பங்குகளை வந்து விற்பனை பண்ணியிருப்பாங்க. திருவிக்கா பார்த்தோம் அப்படின்னா நவசக்தி அப்படிங்கிற இதழை நடத்தியிருப்பாரு. ஆனால் சுதேசிமித்திரன் இதழை தொடங்கினவர் யாரு? சுப்பிரமணிய ஐயர். அதில் தான் என்ன பண்ணியிருக்காரு, பாரதி ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். அடுத்த கேள்வி, திராவிட மகாஜன சபையை 1891 நிறுவியவர் யார்? அப்போ திராவிட மகாஜன சபை எப்போ நிறுவப்பட்டது? 1971. நிறுவனவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். நிறுவனவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். இவர் என்ன பண்ணியிருப்பாரு, 1 பைசா தமிழன் அப்படிங்கிற இதில் கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அது வந்து அது என்ன விலையில, காலனா விலையில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1 இயருக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இது 1 பைசா தமிழன் அப்படிங்கிறதுல இருந்து தமிழன் அப்படின்லாம் பெயர் மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. பெரியார் நமக்கே தெரியும் 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாளை எதை அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா குடியரசை அறிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை அப்படிங்கிற இதழ்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாரு, பெரியார் தொடங்கியிருப்பாரு. அதில் ரிவோல்ட் அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கும், ஆங்கில பத்திரிகையா இருந்திருக்கும். எம்.சி. ராஜா, டி.எம். நாயர் நமக்கே தெரியும் என்னது, நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ற முக்கியமான ஒரு காரணமான ஆளா டி.எம். நாயர் இருந்திருப்பாரு. சுதேசி நாவாய் சங்கத்தை வஉசி எப்பொழுது பதிவு செய்தார்? இப்போதான் பார்த்தோம் இல்லையா, சுதேசி நாவாய் சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி எஸ்எஸ் லாவா எஸ்எஸ் காலியா அப்படின்னு 2 கப்பல்களை வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே விட்டுருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, அக்டோபர் 16. அப்போ இதை விட்டுட்டு என்ன பண்ணணும், இயர்ஸை கவனிக்கணும். 1905 என்ன நடந்திருக்கும், வங்க பிரிவினை நடந்திருக்கும். 1906 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சுதேசி நாவாய் சங்கத்தை பதிவு செஞ்சிருப்பாரு. எங்கேருந்து எது வரைக்கும் அந்த கப்பல்களை விட்டுருப்பாரு, தூத்துக்குடி டு கொழும்பு. 1907 சூரத் பிளவு நடைபெற்றிருக்கும். 1908 திருநெல்வேலியில் நடைபெற்ற கழகத்தில் தான் வஉசி, சுப்பிரமணிய சிவெல்லாம் கைது செய்யப்பட்டிருப்பாங்களா? ஓகே.
அடுத்த கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மனின் தளபதியாக விளங்கியவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மனின் தளபதியார் மருதுபாண்டியர் அப்படின்னு பார்த்தோம்னா வீரபாண்டியன் கட்டபொம்மனுடைய நட்புலாம் வச்சிருப்பாங்க. சரி, ஓகே. மருதுபாண்டியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க சிவகங்கை இல்லையா? சிவகங்கை முத்துவடுகநாதர் இருக்காங்க இல்லையா, வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்க கிட்ட தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தளபதியாக இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து வேலுநாச்சியார் பீரியட்லையும் அவங்களுக்கும் தளபதியாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து திரும்ப தன்னுடைய பகுதிகளை வேலுநாச்சியார் மீட்கிறதுக்கு அவங்களுக்கு உதவிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிவசுப்பிரமணியம் பிள்ளை இவர் தான் யாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தளபதியாக இருந்திருப்பாரு. ஸோ கட்டபொம்மனை கயத்தாறுலையும் சிவசுப்பிரமணியனை நாகலாபுரத்துலையும் தூக்குல போட்டிருப்பாங்க. ஊமத்துறை அப்படின்னு பார்க்கும்போது கட்டபொம்மனுடைய தம்பி செவத்தையாவும் கட்டபொம்மனுடைய தம்பி இவங்க 2 பேரையும் எங்க தூக்குல போட்டிருப்பாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில இவங்க 2 பேருடைய தலையும் துண்டிக்கப்பட்டிருக்கும். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தளபதி யாரு, மருதுபாண்டியர் அப்படிங்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு, சிவசுப்பிரமணியன் தான் தளபதியா இருந்திருப்பாங்க. ஊமத்துறையும் செவத்தையாவும் அவங்களுடைய சகோதரர்கள். அடுத்து, மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கயத்தாறுல யார் தூக்கிலிடப்பட்டா, வீரபாண்டிய கட்டபொம்மனா. எப்போ தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க, 1799 அக்டோபர் 16 தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஸோ திருப்பத்தூர் கோட்டையில தான் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. எப்போ, 1801 அக்டோபர் 24 தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. எங்க, திருப்பத்தூர் கோட்டையில மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு பார்த்தோம்னா வீரபாண்டியன் கட்டபொம்மன் இருக்காருல்ல, அவங்களுடைய சகோதரர் செவத்தையாவும் ஊமத்துறையும் என்ன பண்ணியிருப்பாங்க, தலை துண்டிக்கப்பட்டிருப்பாங்க. சங்ககிரி கோட்டையில அப்படின்னு பார்த்தோம்னா தீரன் சின்னமலை இருக்காரு இல்லையா, அவரை தூக்கிலிட்டிருப்பாங்க. கேள்வி, இந்தியாவிலேயே முதல் அச்சுக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அச்சுக்கூடம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் என்ன பண்ணியிருப்பாங்க, 1812 சென்னை ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரி என்ன பண்ணியிருப்பாங்க, கல்லூரி அமைச்சிருப்பாங்க. அங்கேயும் என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ் நூல்களை அச்சிட்டு வெளியிட்டிருப்பாங்க. தரங்கம்பாடியில் என்ன பண்ணியிருப்பாரு, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 1712 சிக்கன் பால்கோ என்ன பண்ணியிருப்பாரு, அச்சகத்தை நிறுவியிருப்பாரு. ஸோ புன்னை காவல்லையும் அச்சகம் நிறுவியிருப்பாங்க. ஆனால் முதல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ முதல்ல போர்ச்சுகீசியரால 1556 கோவாவில் தான் அச்சுக்கூடம் நிறுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் எங்க நிறுவியிருக்காங்க, கோவாவில் போர்ச்சுகீசியர்கள் 1556 தான் அச்சுக்கூடத்தை நிறுவியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்குறாங்க. 1772 காளையக்கோயில் போர் நடந்திருக்கும். ஸோ வேலுநாச்சியாருடைய கணவர் அங்கே வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து 8 ஆண்டுகள் விருப்பாட்சியில கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோட பாதுகாப்புல 8 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாங்க. 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1780 என்ன பண்ணியிருப்பாங்க, சிவகங்கையை வேலுநாச்சியார் மீண்டும் மீட்ட ஆண்டு எப்போ, 1780 ஹைதர் அலி, கோபாலநாயக்கர், மருது சகோதரர்கள் ஸோ இவங்களுடைய ஹெல்ப்னால என்ன பண்ணியிருப்பாங்க, 1780 திரும்பவும் மீட்டிருப்பாங்க. 1801 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மருது சகோதரர்களை திருப்பத்தூர் கோட்டையில தூக்கிலிட்டிருப்பாங்க. ஓகேவா. இங்க கேட்டிருக்க கேள்வி என்ன, வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பாளையக்காரர் முறை தமிழகத்தில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமலை நாயக்கர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் நாயக்கர் மகாலை கட்டியிருப்பாரு. விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய அமைச்சரான அரியநாதரோட இணைஞ்சுதான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாளையக்காரர் முறைய இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காகத்திய அரசுல கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா தமிழகத்துல பாளையக்காரர் முறை யாரால கொண்டு வரப்பட்டிருக்கும், விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய அமைச்சர் அரியநாதரோட இணைஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. 72 பாளையங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, பாளையங்களை பிரிச்சிருப்பாங்க. ராணி மங்கம்மாள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அன்னசத்திரங்கள், சாலைகள் அமைச்சிருப்பாங்க. செவ்வப்ப நாயக்கர் அப்படின்னா தஞ்சாவூர்ல நாயக்கர் முறை வர்றதுக்கு இவர் வந்து காரணமா இருந்திருப்பாரு. நான் பாளையக்காரர் முறை தமிழகத்துல யாரால அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதரோட சேர்ந்துதான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிசிராந்தையர் அப்படிங்கிற நாடக நூலுக்காக கிடைச்சிருக்கும். எப்போ அப்படின்னா 1969 எப்போ 1969 பிசிராந்தையர் அப்படிங்கிற நூலுக்காக
சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கும். இந்த பிசிராந்தை அப்படிங்கிறது நாடக நூலாக இருக்கும். இருண்ட வீடு அப்படிங்கிறதும் பாரதிதாசனுடையது தான். இது கல்வியை பற்றி சொல்லியிருப்பாரு. பாண்டியன் பரிசு அப்படிங்கிறது இவர் எழுதிய காப்பியம். அழகின் சிரிப்பு அப்படிங்கிறதும் பாரதிதாசனுடையது தான். இதெல்லாம் இயற்கை அழகை பற்றி சொல்லியிருப்பாங்க.